அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம அஹ்தினா ஃபீமன் ஹதைத் வ ஆஃபினா ஃபீமன் ஆஃபைத் வ தவல்லனா ஃபீமன் தவல்லைத் வ பாரிக் லனா ஃபீமா அதைத் ஃபஇன்னக தக்லி வ லா யுக்தா அலைக் வ லா யதில்லு மன் வாலைத். ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபிய்யினா மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபிய்யில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மினத் த்வய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வஷ்குரூ லில்லாஹ் இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலமல் ஹின்ஸீர் வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ் ஃபமன் யதுர்ர கைர பாக் வலா ஆதின் ஃபலா இஸ்மா அலைஹி இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதான கருணையும் சய்யிதுல் காயினாத் அஹ்மதுல் முர்த்தலா முஹம்மதுல் முஸ்தபா தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னாரின் பரிசுத்த சத்திய விசுவாசத்தை கொண்டு அவர்களுடைய உண்மை ஏவுதல்களை பின்பற்றி தடுத்தல்களை விட்டு நேரான வழி நடந்து வாழ்ந்து காண்பித்த சத்திய திரு சஹாபாக்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள் சாலிஹீன்கள் அனைவருடைய நல்லருளும் துஆவும் நமக்கு கிடைப்பதுடன் ஷஃபாஅத்தின் மூல நிலையில் வெற்றி பெறுகின்ற ஒரு வாய்ப்பை மாநபியின் புனித கரங்களால் ஹவுலுல் கௌசர் அருந்தும் அருள் பாக்கியத்தை ஷஃபாஅத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வதுடன் நமது வாரிசுகளை சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவில் நிலை வலுவாமல் நிலைத்திருக்க அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சில சட்ட திட்டங்களை விதி முறைகளாக வழி மதிக்கத்தக்கதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். சட்டம் என்பதும் திட்டம் என்பதும் அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்டு அதை வரையறுக்கப்பட்டதாக மக்களுக்கு வழிகாண்பிக்கப்பட்டிருக்கின்றது. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை எல்லா துறையிலையுமே அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு அறிவித்து கொண்டே வந்தார்கள். பின்னாலே வரும் நபிகளை ஏற்றுக்கொள்ளும்படி அறிவுறுத்தினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட மின் பாத் இஸ்முஹு அஹ்மத் முஹம்மது என்னும் திருநாமுடைய ஒரு நபி வருவார், அவரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று போதித்தார்கள். இறுதியாகத்தான் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ காத்தமன் நபியீன் வலாகிர் ரசூலுல்லாஹ். நுபுவத் காத்தம் முத்திரையிடப்பட்டு விட்டது, முடிவாகிவிட்டது. ரிசாலத் ரசூலோடு நின்று விட்டது. ரிசாலாத்தின் விளக்கம்தான் கியாம நாள் வரை இருக்கும் என்று தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதீன யுபல்லிகூன ரிசாலாத்தில்லாஹ்.
என்ற ஒரு குர்ஆனுடைய வாக்கியத்தை நமக்கு சொல்லி காமிச்சாங்க. கியாமத் நொடிநாள் வரை ரிசாலாத்தை விலக்கி எத்தி வைக்கின்ற பாக்கியம் இந்த உம்மத்துக்கு உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அத்தகைய நிலையில் வாழ்ந்து தெளிந்து வாழ்ந்து மக்களுக்கு நாம் சத்தியத்தை பிரகடனப்படுத்தி விலக்கி வைக்கக்கூடியவர்கள். நமது வாழ்வில் மேற்கோள் காட்டப்பட்டு வாழக்கூடிய தன்மைகள் என்ன? அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மெய் ஈமான் கொண்ட விசுவாசிகளே. இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி அழகாக அழைக்கிறான் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, மெய் ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குலு மினத் தய்யிபாத், உங்களுக்கு மனமாக அருளப்பட்ட தையிபாத்தை நீங்கள் சாப்பிடுங்க. மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு ரிசுக்குகளாக வெராட்டிஸாக எதை நாம் ஹலாலாக மனமானதாக கொடுத்தோமோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, பூசிங்க. வஷ்குருலில்லா, சாப்பிட்டுட்டு சுக்குர் செய்யுங்க. சாப்பிடும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லக்கல் ஹம்து வலக்க சுக்கூர் இடையில, ஹம்தன் கசீரா இடையில, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் லாக் லாக் சுக்கூர் இடையில சுக்கூர் செய்யுங்க. அதனுடைய ரசனையும் ருசியும் சத்தையும் நீங்கள் பெற்று அனுபவிங்க. இன்குன்தும் ஈயாக தாழ்வதூன், இதில் வரக்கூடிய தெய்வீக அருள் சக்தியை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை தவிர யானை வணங்க வேண்டாம், அல்லாஹுவை வணங்குங்கள். படைப்பீனங்களிடத்தில் உதவி தேடுவதும் படைப்பீனங்களிடத்தில் நாம் அடைக்கலம்புவதும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்று. அதுக்காக வலிமார்கள்ட்ட துவா செய்வது, சஹாபாக்களை ஜியாரத் செய்வது, அல்லாஹ்வுடைய இறைநேசர்களை சந்திப்பது, இதெல்லாம் தடை என்று சொல்லும் குறுக்கு புத்தியுடைய அந்த கிற்கர்களை சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஜியாரத்து வேற, சுக்குர் வேற, நடைமுறை வேற. நடைமுறை திட்டத்தில் அல்லாஹ் அமைத்த அந்த சட்டங்களை எடுத்து நடப்பது நமக்கு கடமை. அதனால சொன்னால் வஷ்குரு, நீங்கள் நன்றி செய்யுங்கப்பா, லில்லா அல்லாஹ்வுக்கு, இன்குன்தும் ஈயாக தாபுதூன், அவனை தவிர வணங்க. வணக்கத்தில் தான் நாம் கூட்டு வைக்கக்கூடாது. துஆவில், ஜியாரத்தில், நல்லோர்களை சந்திப்பதில் நமக்கு வாஜிபு, முஸ்தஹபு, இஸ்திஹ்பாப் கடமையாக்கப்பட்ட சில கடமைகளும் உண்டு. அதுதான் ஜியாரத். மன் ஜார கபரி பாத வஃபாத்தி வஜபத் லஹு ஷஃபாத்தி அவு கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்துக்கும் குதர்க்கம் பேசுகின்ற குதிரை புத்தியின் ஓரின நிலை உடையவர்களை நாம் நம்பக்கூடாது. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் நல்லா சாப்பிடுங்க, தையிபாத், அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான மனமான ஹலாலான உணவை சாப்பிடுங்க அப்படின்றான். இன்றைக்கி வியாபாரத்தில், டீ கடையில் போண்டா பஜ்ஜி சுடுற இடத்துல, பிரியாணி ஆக்கி விற்கிற இடத்துல ஹலால்னு போட்டுக்கிறான். அது தேவையில்லை, அதை எடுத்துருங்க அந்த வாக்கியத்தை. விற்பனை கூடங்களுக்காக ஹலால் என்ற வார்த்தை அல்ல, வாழ்க்கைக்காகத்தான். அது உங்களால தான் இஸ்லாத்தில் இவ்வளோ பெரிய குழப்பம் வருது. மாற்று மத மக்கள் விளங்காமல் ஹலால் ஹலால்னு தொல்கனுங்க போட்டுக்கிறானுங்கன்னு திட்டுறான். ஏன் திட்டுறான்? இது அவனுக்கு வந்த வாக்கியம் இல்லை, முஸ்லிம்கள் வாழ்க்கையில் எடுப்பதற்காக வந்த, கடைபிடிக்க வந்த வார்த்தை ஹலால். ஒரு ஹலால்னு பச்சையாக எழுதி ரவுண்டு பண்ணிடுறான். ஏண்டா இவன்கிட்ட விற்கிறது பூரா ஹலாலாம். இவன் எப்படி சமைக்கிறான், எப்படி கோழி அறுத்து வாங்குறான், அது நமக்கு லட்சியம் அல்ல. அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அவன் ஆக்கி விற்றா விற்றுட்டு போட்டான், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த ஹலால் என்பதை போடுவதை உலகத்திலேயே முதல் முறையாக வன்மையாக கண்டிப்பது இந்த ஃபக்கீர். போடாதீங்க இந்த வார்த்தையை, ஹோட்டலில் இருந்தால் எடுத்துருங்க. எவனோ ஒரு சங்கம் வச்சு ஹலால்ன்ற ஒரு சீட்டு கொடுத்துட்டதுனால நீங்கள் ஹலாலாக ஆகிட முடியாது. அதை பற்றி எண்ணிர்த்தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹல்ல ஹலாலஹு வஹர்ரம ஹராமஹுன்றாங்க. அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் குடும்பத்திலும். இது போர்டில் கடைபிடிக்க வேண்டியதல்ல. அதனால தான் காபிர்கள் நம்மோட சண்டை போடுறான். இதை காட்டி கொடுப்பதும் இழிவுபடுத்த வைப்பதும் இந்த சமூகமாகத்தான். உன்னை யாரா போட சொன்னான் போர்டில் ஹலால்ண்டு? இல்லைண்டா உன்னை துலுக்கே முஸ்லீம் முடி தெரியாதா?
சாப்பிடும்போது பிஸ்மி சொல்கிறது இல்லை, தன்னை புகழ்ந்துக்கிறான். ஒரு சாப்பாடு வைக்கும்போது பாங்க சொன்னால் தொழுக போகிறதில்லை. இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் 4 மணிக்கு தொழுவோம் பாயிண்டுவான் லோர். அப்போ அசர் எப்போ தொழுவேன்? நல்லா ஆட்டுக்குட்டி தண்டை மாதிரி திண்டு போட்டு கர்ரு புர்ருன்னு தூங்கி இசாவில் சேர்த்து எல்லாத்தையும் தொழுகிறதா? அடுத்த வியாபாரம் அப்புறம் ஸ்டார்ட் ஆகிரும். 6 to இல்லை 7 to ராவு 12 விடிய விடிய விற்கிறானுங்கன்றானுங்க. ஏப்பா ஹலால் போடுறீங்க? போடாதீங்க, உங்களுக்காக அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கலை. குலு மினத் த்வய்யிபாத் மா ரஸக்னாக்கும் வஷ்குரு லில்லாஹ் இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். இதுக்காகத்தான் அல்லாஹ் இறக்கணும். வாழ்வில் ஹலால் ஹராம், த்வய்யிபாத், சுக்குர், கடமைகளில் அவனை தவிர யாரையும் நாம் லட்சியத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற வாக்கியத்தை அல்லாஹ் இந்த இடத்தை நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறான். இதில் நாம் மிக ஜாக்கிரதையானவர்களாக வாழ வேண்டும். அடுத்து சொல்றான், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தா, உங்களின் மீது தடை செய்யப்பட்டவை. எப்படி? ஹராமானவை உங்கள் மீது தடை செய்யப்பட்டிருக்கு. என்ன? செத்த பொருளை சாப்பிடுவது. அப்போ யாராவது வதக்க ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அல்லாஹ்வுடைய பேர் சொல்லாமல் எதையும் அறுக்கக்கூடாது. சில பேர் கேட்பாங்க, அவுளியாக்கள் நேர்ந்துக்கிட்ட அறுக்கிறாங்களே, அவுளியாக்களுக்கு நேர்ந்து அறுக்கலை. ஒரு கந்திரி ஆக்கிறேன் அதை ஆக்கிறேன்ட்டு அல்லாஹ்வுடைய பேரில் தான் நேர்றாங்க. சிலர் வேண்டாம் நிர்மூடத்தனமாக மறந்துட்டு அவங்க வேறு ஏதாவது நியத்து பண்ணலாம். இந்த ஆடு அறுக்கும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹி அலா அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அலா மில்லத்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருக்கிறாங்க அல்லாஹ்வுக்காக. அதில் சாப்பாடு ஆக்கக்கூடிய இடம் புனிதர்களுடைய இடமா இருக்கலாம். வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஆண்கள், பெண்கள், சித்திகன்கள், சாலிஹீன்கள், அவங்க அடங்கி இருக்கக்கூடிய இடத்துல வச்சு அறுக்கலாம். அது அவங்களுக்கு அறுக்கிறதல்ல, அல்லாஹ்வுக்காக. ஒரு யாசீன் ஓதி துவா செய்வாங்க. அதில் நம்ம கேட்குறது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, அதுவும் ஓதுறோம். சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்யபனா தஅமனா வ ஸகீமன் ஸகனா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன் வ ஜஅல்னா மினல் முத்தகீன் வ ஜஅல்னா மின் இபாதிக்கஸ் சாலிஹீன் வ ஜஅல்னா மினஷ் ஷாக்கிரீன வல் ஹாமிதீன, அப்படி நம்ம சொல்கிறோம். அப்போ அதில் இனம் வந்துடாது. வலிமார்களுக்கு கதிரை ஆக்கி போடுறதுல திங்கிறதுல இனம் வந்துடாது. அப்படி ஹலால்னு போடுறிய போர்டு, அது உனக்கு அனுமதி இருக்கா? இல்லை. ஹலால் வாழ்க்கையில் எடுத்து நடப்பது, ஹராம் உனது வாழ்வை பரிசுத்தமாக ஆக்கி அல்லாஹ்வால் ரசூலால் தடுக்கப்பட்டதை விடுவது. அப்போ இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னமா ஹர்ரம் அலைக்குமுல் மைத்தா, செத்த பிராணி, ஒரு பிராணி செத்து கிடக்க அதை அறுத்து சாப்பிடக்கூடாது. பத்தம, 2வது உயிரோடு அறுக்கக்கூடிய இரத்தங்களை பிடித்து வாங்கக்கூடாது. நிறையா முஸ்லீம்கள் மார்க்கெட்டில் இரத்தம் வாங்குறாங்க, முஸ்லீமும் விற்கிறான். இதெல்லாம் அல்லாட்ட போய் பதில் சொல்லி ஆகணும். ஒரு முஸ்லீம் இரத்தத்தை அறுத்து விற்றாண்டா அவனுடைய கை கால்களை இழுத்துரும். அனுமதிக்கப்பட்ட வியாபாரங்களை செய்யுங்க, அனுமதிக்கப்படாததை விட்டுவிடுங்க. இரத்தம், செத்தது இரத்தம். 3வது வலகமல் ஹின்சீர், ஹின்சீருடைய அதனுடைய நிலை. ஹின்சீரை சிலாத்தில் ஹராம், உரசினாலே 7 முறை கழுவணும். வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாத பெயரை கொண்டு அறுக்கப்பட்ட பிராணி. இந்த ஆயத்தை வலிமார்களுடைய ரவுலாவிலையோ அவர்களுக்காக வேண்டி அறுக்கக்கூடிய அந்த கந்திரியிலையோ ஹராம்ன்றான். அப்படி அல்ல. அந்த வலியுடைய பேரை சொல்லி அறுத்தாத்தான் அது தப்பு. அல்லாவுடைய பேரை சொல்லி அங்கே இருந்து ஆக்குறான். அப்படித்தான். உனக்கு விருப்பம் இருந்தால் தின்னு, இல்லைன்னா போய் பேசாமல் மூடிட்டு போய் படு. அதுக்காக வேண்டி தெரிஞ்சது மாதிரி சட்டத்தை சொல்லாதே. சட்டத்தை சொல்வது சட்ட நிபுணர்கள் சொல்லட்டும், முஃபஸ்ஸர்கள், முஹத்திஸ்கள். நான் அதில் பார்த்தேன், இதில் பார்த்தேன், 103 பார்த்தேன், 201 பார்த்தேன், 701 பார்த்தேன், நம்பரை சொல்லாதே. நம்பர் ஷைத்தானின் உரு. ஆகையினால
உலமாக்களுக்கு கல்வி ஞானங்களை கற்றுத்தருகின்ற உஸ்தாதுகள் எந்த நம்பரையும் சொல்கிறதில்ல. ஹதீஸில் எந்த நம்பரை சொல்லியும் எந்த ஆலிமும் சொல்கிறதில்ல. ஆனால் சில மாற்று மதரசாக்கள் எப்படின்னு சொன்னால், சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவுக்கு மாற்றமான மதரசாவில் உள்ளவங்க தான் நம்பர் சொல்கிறாங்க. இதில் 3 மதரசா இருக்குது. ஒன்று தப்லீக்கு, ஒன்று தௌஹீது, ஒன்று சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதா. இந்த அகீதாவுடைய மதரசாக்களில் நம்பர் சொல்லப்படுவதில்லை. ஒருத்தன் ஒரு பொண்ணை கட்டினான்டா, கடைசி மவுத்து வரைக்கும் அவளை தான் கூட்டிகிட்டாலையும் வேற ஒருத்தையை கூப்பிட முடியாது. ஹதீஸ் ஒன்று தான். அந்த ஹதீஸின் அடிப்படை கொள்கையில் தான் வாழ முடியும். அதுக்கு மாற்றமாக வாழ முடியாது. அப்போது ஹராம், செத்த இறைச்சி, இரத்தம், ஹின்சீருடைய இறைச்சி, வமா உஹில்ல லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாதவருடைய பெயரை சொல்லி அறுப்பது, இது எல்லாம் 4 ஹராம். ஆட்டில் 4 பொருள் ஹராம். 1 ரத்தம், 2வது கலலை, 3வது நரம்பு, 4வது வெதர். சில பேர் ஆண்மைக்கு வெதர் திங்கிறேன்றான். ஹராம்டா, ஹராம் தான்டா, ஏன் அதை போய் திங்கிற? நீ எதை தின்றாலும் உனக்கு எந்திரிக்காது. அல்லாஹ் சொன்னபடி பரிசுத்தமாக நீ வாழ்ந்திருந்தீன்னா உனக்கு கபக்குண்டு நிற்கும். போஸ்ட்டு கம்பி மாதிரி, கரண்ட்டு போஸ்ட்டு கம்பி மாதிரி ஒரு போஸ்ட்டு நிற்கும். அதில் ஒரு கம்பி கொடுத்துருப்பான். அந்த கம்பியை உன்னால் வளைக்க முடியாது. ஹலாலாக வாழ்ந்திருந்த, சுயநலத்திலேயோ ஹராமான நிலையிலேயோ போகாமல் நீ உன்னுடைய ஆண்மையை பாதுகாத்திருந்த, கல்யாணம் முடித்தா பொச்சக்குண்டும், இல்லைண்டா மொச்சக்குண்டும், முன்னையாயிரும். அதுதான், நீ எதை தின்றாலும் ஸ்டெம்பர் வராது. ஹராமாக்கப்பட்டதை தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஃபமனில் துர்ர கைரபா, ஒரு ஊருக்கு போகிறோம், அங்கே ஒன்றுமே கிடைக்கல, மக்களால் வற்புறுத்தப்பட்டு ஏதோ ஒரு ஹராம் செய்கிறாங்கண்டா, செத்தாலும் பரவாயில்லைன்னு விலகிறது மூமின். சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது முஸ்லீம். ஃபலா இஸ்மாலை, அந்த ஒரு நேரத்தில் மட்டும் இந்த நாளில் ஒரு பொருள் உங்களுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு நீங்கள் திங்கணுண்டா அப்போ என்ன அனுமதிக்கப்படுது. ஆனால் மூமினாக இருந்தால் செத்தானும் அதை தொடமாட்டான். முஸ்லீம் தான் அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்தால் அதுவும் கூட ரொம்ப ரேர். நீங்கள் அந்த பக்கம் போயிடாதீங்க. இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அது தெரியாமல் ஃபில்ஹால் சூழ்நிலையால் செய்யப்பட்ட தவறுக்கு செய்த ஒரே ஒரு கட்டத்திற்கு அல்லாஹ் மன்னிப்பான். அதை அடிக்கடி செஞ்சால் மன்னிப்பான். அடிக்கிற அடியில் சூத்தாம்பட்ட கரியெல்லாம் உதிர்ந்துடும், மலக்குகள் அடிக்கிற அடி. ஆக அல்லாஹுடைய அருளை நாம் விளங்கி வாழ இஸ்லாமிய சீர்கல்வி அவசியம் என்பதை நாம் உணரணும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஹலாலை பேணி ஹராமை தவிர்ந்து சத்திய கோட்பாடில் நித்தமும் நீதியாய் வாழ அருள்வாளிக்கட்டும். யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் நேரான ஹிதாயத்தை தந்து சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவில் நிலை வலுவாமல் பிசகாமல் இருக்க அருள்வாளி. வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.